தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 17ஆம் நாள் 1/7/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புத வாரம் என்று போற்றப்படுகின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான வாரம் இந்த புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு. அதே இந்த புதன்கிழமை ஒரு தனித்துவமான சிறப்பு, அபரிமிதமான சக்திகளை தரக்கூடியது. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது. அவ்வாறு இந்த புதன்கிழமையிலே நாமும் இறை வழிபாடுகளிலே ஈடுபடுவதோடு பொதுவாக இந்த ஆலயத்திலே சென்று நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எங்களுடைய மனம் ஒன்றாக அமைய வேண்டும், மன ஒருமைப்பாடு வேண்டும், ஐம்புலன்களும் ஒரு வழிப்பட வேண்டும், இந்த மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய பூரணமான அருள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும், இந்த உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்தி இறை பிரார்த்தனை செய்ய வேண்டும். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையாக என்று அழகாக பாடியிருப்பார். இந்த ஐம்புலன்களையும் ஒரு வழிப்படுத்த வேண்டும். அவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையம்பலத்திலே இறைவனை எப்படி வழங்கினார் என்பதை சேக்கிழார் பெருமையாக சொல்லியிருப்பார். அதேபோல் நாம் இந்த ஐம்புலன்களையும் ஒரு வழிப்படுத்த வேண்டும். கண், காது, மூக்கு, வாய், மனம், இந்த ஐம்புலன்களும் இறைவன்பால் செல்ல வேண்டும். ஒரு மனதோடு அதனை ஒருமைப்படுத்தி நாம் இந்த இறை பிரார்த்தனையில் ஈடுபடுகின்ற பொழுது நாம் கேட்பது எல்லாம் நமக்கு கிடைக்கூடியதாக இருக்கும். ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்த வேண்டும். அவ்வாறு தான் இறை அருள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே அமையக்கூடியது. ஒரு ஊரிலே ஒரு தனவந்தர் இருந்தார். அவருக்கு எல்லா விதமான செல்வங்களும் சிறப்புகளும் வாழ்விலே எது எது எல்லாம் வேண்டுமோ அவை எல்லாம் நிறைய கிடைக்கின்றன. வீடு, வாசல், தோட்டம், துறவு, அதே போல் வெளியிலே சென்று வருவதற்குரிய வாகனங்கள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவர பணியாளர்கள், அழகான மனைவி, அருமையான குழந்தைகள், எல்லா சிறப்புகளும் சகல சௌபாக்கியங்களும் இருக்கிறார். ஆனால் அவருக்கும் ஒரு குறை. இரவிலே உறக்கத்துக்கு சென்றால் உறக்கம் வருவதில்லை, நித்திரைக்கு போனால் தூக்கம் வாரதில்லை. அதனாலே அருகிலே உள்ள ஆலயத்திலே சென்று அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிற பொழுது அந்த ஆலயத்தில் அவருடைய பால்ய சிநேகிதன் இவரை பார்க்கிறான்.
இவ்வளவு பெரிய செல்வ செழிப்போடு வாழுகின்றானே, இறைவன் எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கானே, இவன் ஏன் இப்படி கண்களை மூடி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார், கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்கிறாரே என்று அந்த நண்பனிடத்திலே அருகிலே செல்லுகின்றார். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனம் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு பொன் விதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூற்றை, ஒரு விதியை மக்கள் முன்வைக்கின்றார். அடுத்தவர்களுக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யுங்கள் என்று. எங்களுடைய மனித உறவாடல்களிலே எப்பொழுதும் அடுத்தவர்கள் எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் எங்களை சந்திக்க வேண்டும், அடுத்தவர்கள் என்று சொல்லி அடுத்தவர்களிடம் இருந்து நாங்கள் பல விடயங்களை எதிர்பார்க்கின்றோம். ஒரு குடும்ப அமைப்புக்குள் கூட கணவன் மனைவி இப்படி செய்ய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பதும், இவ்வாறு மனைவி கணவனிடம் இருந்தும், பெற்றோர் பிள்ளைகளிடம் இருந்தும், சகோதர சகோதரிகளிடம் இருந்தும் அடுத்தவர்கள் எனக்கு என்ன செய்கின்றார்கள். சில வேளைகளை நாங்கள் குறை கூறுகின்ற பொழுது, எனக்கு நீ என்ன செய்திருக்கின்றாய், அப்படி பெரிய காரியம் என்ன செய்திருக்கின்றாய் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துகின்றோம், அல்லது எங்களுடைய ஏமாற்றத்தை சொல்லுகின்றோம். ஆனால் ஒரு பொன் விதியாக இயேசு சொல்லுவது, அடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவதை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று. அதாவது முதல் அடியை நாங்கள் எடுத்து வைக்க வேண்டும். எதிர்பார்ப்பதிலும் எதிர்பார்க்கப்படுவதை நாங்கள் அவர்களுக்கு செய்வது என்பது அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல. ஏனென்றால் நாங்கள் இயற்கையாகவே சுயநலவாதிகளாக, அல்லது எங்களுடைய நலத்தையும் எங்களுடைய வளர்ச்சியையும் எங்களுடைய சுகங்களையும் பார்ப்பதனாலே அடுத்தவர்கள் எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புவோம். இங்கு அடுத்தவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய சுயநல எல்லைகளையெல்லாம் கடந்து அடுத்தவர் என்ற உணர்வோடு நாங்கள் அவர்களுக்கு சேவை புரிய விரும்புகின்றோம், அவர்களை மகிழ்விக்க விரும்புகின்றோம், அவர்களுக்கு நன்மை செய்ய விரும்புகின்றோம், அவர்களுடைய வளர்ச்சி எனக்கு முக்கியமானது என்று இவ்வாறு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் உணர்ந்து முன்கூட்டியே திட்டமிட்டும் செய்வார்கள். அவர்கள் உண்டு. ஆகையினாலே எல்லோரும் அப்படித்தான் என்றல்ல, ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே அனுதினம் பெற வேண்டிய சில மனமாற்றங்கள் இருக்கின்றன. அடுத்தவர்களிடம் நாங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து எங்களையே நாங்கள் நொந்து அடுத்தவர்களையும் நாங்கள் நோவு பண்ணாமல், இந்த இயேசு கூறுகின்ற இந்த பொன் விதி, இது திருச்சட்டத்திலே, அதாவது மோசேயினுடைய சட்டத்தின் வழியிலே வந்த ஒரு அறிவுரையாகும். அடுத்தவர்கள் எங்களுக்கு என்ன செய்வார்கள் அதை நாங்கள் அவர்களுக்கு முதலில் செய்வோம். இந்த எதிர்பார்ப்போடும் இந்த தீர்மானத்தோடும் இந்த நாளிலே நாங்கள் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்கு, அவர்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு சில முயற்சிகளை செய்வோமா? ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வாலா ஆலிஹி வசஹபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும் நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லித் திரிவதனால அதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்தப் போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டி காட்டி, அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது, சமுதாயத்திலே உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அவனுக்குமே தெரியாமல், பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல், அவர் இல்லாத போது அவரை பற்றி 4 பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இதைவிட அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவருப்பான ஒரு செயலோ அதைவிட அருவருப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன், ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.